ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். தேவன் நம் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வாங்கள் விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவேல் 2:12. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்பொழுது அவர் உங்கள் சிறையிருப்புகளை அவர் நீக்குவார், உங்கள் கடன்களை நீக்குவார், உங்கள் வியாதிகளை நீக்குவார். உங்களுக்கு என்னென்ன பாரமாக இருக்கோ அந்த காரியங்களை அவர் நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அவர்களுக்கு அப்படியே ஆகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். உங்களுக்குள் விசுவாசம் இருந்தால் நிச்சயமாகவே உங்கள் கடன் நீங்கும், உங்கள் வியாதிகள் நீங்கும். நீங்கள் என்னென்ன காரியங்கள் குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்கும். நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் சிறையிருப்புகளை அவர் நீக்குவார். விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே ஆகும். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக முழுமையாக கேட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். மறக்காமல் உங்களது லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாமம் மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.